3 அமைச்சர்களில் தற்போது 2 விக்கெட்டுகள் தான் விழுந்துள்ளது. இன்னும் விக்கெட்டுகள் மளமளவென சரியும் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பல அமைச்சர்கள் தேர்தலில் நிற்க முடியாத சூழ்நிலை வந்துள்ளது என கூறிய அவர், திமுகவினர் பேதலித்து போய் பயத்தின் உச்சத்தில் பேசுகின்றனர் என விமர்சித்தார். ஒரு 4 மாதமாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் அவருடைய உண்மை ரூபத்தை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் காட்டுகின்ற நிகழ்வுகளாக ஒன்றாக இப்போதான் ஸ்டார்டிங் கவுண்ட் அவுட் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங் சொன்னாங்க, நாங்கள் டெல்லியிலேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கோம். நிச்சயமா 2026 தமிழ்நாட்டிலிருந்து அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவோம். இதுதான்